Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. 624 கோடி அசையும் அசையா சொத்துக்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றத வெளியிட்டிருந்தாரு. ஒரு படத்திற்கு விஜயனுடைய வருமானம் எவ்வளவு? 200 கோடின்னு சொன்னார். கடந்த ஒரு 5 படங்களுக்காவது அவர் ஒரு 200 கோடி வாங்கியிருப்பார். அதுக்கு முன்னாடி ஒரு 100 கோடி, அதுக்கு முன்னாடி ஒரு 50 கோடி, அதுக்கு முன்னாடி ஒரு 20 கோடி, அதுக்கு முன்னாடி ஒரு 10 கோடின்னு வச்சிங்கன்னா விஜயனுடைய வருமானம் 10,000 கோடி. ஆனால் நீங்கள் கணக்கு காட்டினது வெறும் 600 கோடி. எளிமையாக சொல்லணும்னா 3 படத்துக்கு கணக்கு காட்டிட்டீங்க, மீதிலாம் எங்க? 2 பொய்யா இருக்கணும். ஒன்று, நீங்கள் ஒரு படத்திற்கு 200 கோடி வாங்கி உச்சத்தில் இருந்த நடிகர் என்று சொன்னது பொய், அல்லது அது உண்மை என்றால் நீங்க இங்க காட்டின கணக்கு பொய்யா இருக்கணும். பெற்ற தாய்க்கு கடன், பெற்ற தகப்பனுக்கு கடன், தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு கடன், கட்டிய மனைவிக்கும் கடன் கொடுத்திருக்கிறார். இப்போ அடுத்த கேள்வி, சார் டாக்குமெண்ட்டுக்காக அப்படி பண்ணியிருப்பாங்க சார். ஒரு டாக்குமெண்ட் எழுத்துல இருக்கும், வரவு செலவு ஆடிட்டர் காட்டுறதுக்காக அது நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு வாதம் வரும். அப்போ நீங்கள் ஊரை ஏமாத்திருக்கீங்க. பெத்த பிள்ளைக்கே கடனாக தான் கொடுக்குற இவர் நாளைக்கு நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை செய்வார்? தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய பிறகு அவருடைய சொத்துக்களை எல்லாம் விற்க வேண்டிய நிலைமைக்கு ஆட்பட்டார் அப்படின்னு சில செய்திகள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்போ இதிலிருந்து தான் அவர் கொடுத்துருக்கார் அப்படின்ற பொருள் தான் வருது இல்லையா? சொத்து பத்துக்களை எல்லாம் விற்று நீங்கள் என்ன வாவுசியா? அவர் உச்சத்திலிருந்து வர நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். யாருக்கு திருப்பி கொடுத்தாரு? வித்து யாருக்கு கொடுத்தாரு? கட்சி வளர்க்கணும் இல்லையா? வித்து யாருக்கு கொடுத்தாருன்னு மக்களுக்கா? இதுக்கு பதில சொல்லுங்க விஜய். இல்லை, இப்போ நீங்க கேட்டனால அண்மையில் நடந்த நிகழ்வை ஒட்டியே சொல்றேன். கரூர் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருக்கு. அந்த குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் அப்படின்றது அவருக்கு காசு தானே அவர் கொடுத்துருக்காரு. அப்படின்னா அதை செலவு செய்கிறாரு, அதை அந்த பணத்தை தான் எடுத்து கொடுக்குறாருன்றது பொருள் தான். அந்த 20 லட்சம் நான் திருப்பி கொடுத்துட்றேன், என் சக்திக்கு உட்பட்டு. நான் கந்து வெட்டி கடன் வாங்கியா நான் கொடுத்துறேன், எனக்கு அந்த உயிரை திருப்பி கொடுக்குறேன். நீங்க சினிமா ஷூட்டிங் நடத்த போனதாக ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. சினிமா ஷூட்டிங் நடத்த போனதாக சொல்லப்படும் அந்த குற்றச்சாட்டு மக்களை திரட்டி அங்கே அவ்வளோ பேர் செத்து போன பிறகு செத்துகளுக்கு நீங்கள் கடும் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்ட பிறகு கொண்டு போய் இதை கூட கொடுக்கலன்னா இது ஒரு பெருமையா? இதை பெருமையா பேசணுமா நீங்க? இல்லை, இது பெருமையா இல்லை. சாதாரணமாக அவர்கள்கிட்ட இந்த கார் இருக்கு, அதுல ஆரம்பிச்ச டிவி இல்ல, முதலமைச்சர் கிட்ட ஒரு கார் கூட சொந்தமா இல்லையான்ற கேள்வி வைக்கிறேன். கார் இல்லைன்னு அவர் எங்க சொன்னாரு? அவர் அபிடேவிட் தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டு ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு. நான் ரொம்ப தெளிவா ஒரு இல்ல, அபிடேவிட்ல கார் நேற்று ஆதவர்ஜனா சொல்றாரு, ரோட பிளாக் பண்ணி எங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். நிறைய கூட்டம் வந்திருக்கு, ரோட ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டாங்க. காவல்துறை என்ன செய்யணும்? செல்லக்குட்டி, புச்சிக்குட்டி, கண்ணுக்குட்டி, வழி விடுங்க, ஜுஜுக்குட்டி, ரோடுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க இப்படி சொல்லணுமா? இவனை போய் கொஞ்சம் மடியில் உட்காந்து கொஞ்சம் கம்பேரிசன் சொல்லி சொல்றேன். பெரம்பூர்ல கரெக்டா இருந்தது, கொளத்தூர்ல அது இல்ல அப்படி. அதான் சார், இது பெரம்பூர்ல கூட்டம் இல்ல, கொளத்தூர்ல நீங்க கூட்டத்தை சேர்த்தீங்க. நான் 2 வீடியோ வேண்டது. கொளத்தூர்ல விஜய்க்காக தன்னெழுச்சியா கூட்டம் வந்தது. முதலமைச்சர் வந்தப்பவே கூட்டம் இல்லன்னு சேர்த்தீங்க. இல்ல, முதலமைச்சர் வந்தப்போ கூட்டம் இல்ல, விஜய் அவர்கள் வந்தப்போ கூட்டம் தன்னெழுச்சியா வந்தது. ஓட்டு எண்ணும் போது தெரியும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் தமிழ் கேள்வி திரு செந்தில்வேல் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். சார் வணக்கம். விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதன் பிறகு அவருடைய பிரமாண பத்திரமானது வெளியிடப்பட்டிருந்துச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். 624 கோடி அசையும் அசையா சொத்துக்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றத வெளியிட்டிருந்தாரு. அதில் நிறைய சொந்தங்களுக்கே கடன் கொடுத்தது, அம்மா அப்பாவுக்கு அப்படின்னு இந்த விவரங்கள்லாம் வெளியானப்போ நிறைய ட்ரோல்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. முதல்ல இந்த பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? 2 வாதமாக வச்சுக்கலாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களின் மீதும் இங்கே ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒரு விமர்சனம் பார்வையும் கேள்வியும் வரும். இவ்வளோதான் சொத்தா உங்களுக்கு, இவ்வளோதானே கணக்கு காட்டியிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த கட்சி அந்த கட்சியில் எல்லா கட்சிகளுக்கும் இந்த விமர்சனத்தை நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். அப்போ அவர்களுக்கெல்லாம் மாற்று என்று வருகின்ற ஒருவர் அதற்கெல்லாம் இது போன்ற விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம் இல்லையா? இப்போ விஜய் ஒரு படத்திற்கு விஜயனுடைய வருமானம் எவ்வளவு? அவர் சொன்னது 200 கோடின்னு சொன்னார். ஆனால் 1800 கோடி. யார் சொல்கிறான்னா ஆதவர்ஜனா சொல்கிறார். இப்போ ஆதவர்ஜனா சமீபத்தில் சொன்னார், ஜனநாயகன் குறித்த நேரத்தில் வெளியாகி இருந்தால் விஜய்க்கு 1500 கோடி ரூபாய் லாபம் கிடைத்திருக்கும். அது வெளியாகாததுனால தயாரிப்பாளர்கள்ல விஜய்க்கு 1500 கோடி நட்டம் என்று ஆதவர்ஜனா சொன்னார். இருந்தாலும் பரவாயில்ல, நான் 1500 கோடி கூட எடுத்துக்கலாம், அந்த 200 கோடி எடுத்துப்போம். அவர் உச்சத்தில் இருந்து வந்ததாக சொல்கின்ற 200 கோடி. ஒரு 5 படத்துக்கு வருமானமே அப்போ 1000 கோடி ஆச்சு. இப்போ நீங்கள் விஜய் இதுவரைக்கும் எத்தனை படம் நடிச்சிருக்கிறார்? முதல் படத்துக்கே கண்டிப்பாக 200 கோடி வாங்கியிருக்க மாட்டார். ஆனால் நிச்சயமாக மிக நிச்சயமாக கடந்த ஒரு 5 படங்களுக்காவது அவர் ஒரு 200 கோடி வாங்கியிருப்பார். அதுக்கு முன்னாடி ஒரு 100 கோடி, அதுக்கு முன்னாடி ஒரு 50 கோடி, அதுக்கு முன்னாடி ஒரு 20 கோடி, அதுக்கு முன்னாடி ஒரு 10 கோடின்னு வச்சிங்கன்னா விஜயனுடைய வருமானம் 10,000 கோடி. ஆனால் நீங்கள் கணக்கு காட்டினது வெறும் 600 கோடி. எளிமையாக சொல்லணும்னா 3 படத்துக்கு கணக்கு காட்டிட்டீங்க,
மீதிலாம் எங்கே? அப்போ 2 பொய்யா இருக்கணும். ஒன்று, நீங்கள் ஒரு படத்திற்கு 200 கோடி வாங்கி உச்சத்தில் இருந்த நடிகர் என்று சொன்னது பொய். ஒன்று அது பொய்யா இருக்கணும், அல்லது அது உண்மை என்றால் நீங்கள் இங்கே காட்டின கணக்கு பொய்யா இருக்கணும். இந்த 2ல் எது உண்மை எது பொய் என்று நாட்டு மக்களுக்கு விஜய் தெளிவுபடுத்தணும். ஒன்று. இன்னொன்று, உலகத்தில் இதுவரை நான் இப்படி ஒரு நடைமுறையை எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. என்ன நடைமுறை? திருமணமான பிறகு தாயும் பிள்ளைனாலும் வாயும் வயிறும் வேறேன்னு நெல்லை பக்கத்தில் ஒரு சொல்லவடை உண்டு, ஒரு பழமொழி உண்டு எங்கள் ஊர் பக்கம். திருமணம் ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தனி கணக்கு வழக்கு இருக்கும். அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட கடன் கொடுத்து கடன் வாங்கிப்பாங்க. எல்லா வீடுகளையும் நடக்கக்கூடியது. ஆனால் உலகத்தில் யாரும் கட்டிய மனைவிக்கு கடன் கொடுக்க மாட்டான், எந்த மனிதனும் கொடுத்துருக்க மாட்டான். திருமணம் ஆகாத கல்லூரியில் பயில்கின்ற தன்னுடைய பிள்ளைகளுக்கு, மகனுக்கோ மகளுக்கோ, கல்லூரி பயிலும் மகனுக்கும் மகளுக்கும் தேவைன்னா ஒரு தகப்பன் பார்த்துப்பான். ஒரு ஆட்டோ ஓட்டுற தொழிலாளி, ஒரு ரிக்ஷா தொழிலாளி கூட தான் பிள்ளைக்கு தான் கையிலேருந்து காசு கொடுப்பாரு. கடனாக கொடுப்பாரா யாராவது? கடன் கொடுத்திருக்கிறார். பெற்ற தாய்க்கு கடன், பெற்ற தகப்பனுக்கு கடன், தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு கடன், கட்டிய மனைவிக்கும் கடன் கொடுத்திருக்கிறார். இப்போ அடுத்த கேள்வி, சார் அது டாக்குமெண்ட்டுக்காக அப்படி பண்ணியிருப்பாங்க சார். ஒரு டாக்குமெண்ட் எழுத்தில் இருக்கும், வரவு செலவு ஆடிட்டர் ஆடிட்டருக்காக அது நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு வாதம் வரும். அப்போ நீங்கள் ஊரை ஏமாற்றிருக்கீங்க. 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் ஊரை ஏமாத்துறதுக்கு, வருமான வரித்துறையை ஏமாற்றுவதற்கு பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் கட்டிய மனைவிக்கும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் கடன் கொடுத்திருப்பதாக டாக்குமெண்ட்டில் வச்சு நீங்கள் அரசாங்கத்தை ஏமாத்திருக்கீங்க. ஸோ யூ ஆர் எ ஃப்ராட். அதெல்லாம் இல்லை, நான் உண்மையிலே கடன் கொடுத்தேன் அப்படின்னா பெத்த பிள்ளைக்கே கடனாக தான் கொடுக்குற இவர் நாளைக்கு நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை செய்வார்? இதுதான் என்னுடைய அடிப்படையிலான கேள்வி. இல்லை, இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஒரு ஊழலற்ற ஆட்சியை நான் கொண்டு வருவேன், நான் ஊழல் செய்ய மாட்டேன், எனக்கு அது மேலே பற்று இல்லை அப்படின்றத வெளிப்படையாக அறிவிச்சே அரசியல் செய்கிறார். அதனால் அவர் சரியாக இருக்கணும், அதனால் இப்படி இந்த கணக்கு வழக்கில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது, முரண் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு மட்டும்தான் அந்த பொறுப்பு இருக்கா? மற்ற யாரும் சொல்கிற பொறுப்பு இல்லை? எல்லா முதலையும் நான் சொல்லிட்டேன், இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. நீங்கள் எல்லோரும் மீதும் விமர்சனத்தை வச்சுட்டு உள்ளே வர்றீங்க. இங்கே திமுகவுக்கு இருக்குது, அதிமுகவுக்கு இருக்குது, பாஜகவுக்கு, காங்கிரஸுக்கு, கம்யூனிஸ்டுக்கு, இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. நீங்கள் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன், அதுக்காக வரேன், உங்களுக்கு சேவை செய்ய வரேன், உங்களோட நிற்பேன், உங்களுடைய எல்லா நல்லதுக்கிட்டையும் நான் நிற்பேன், உங்களுக்கு நல்லது செய்வேன் நீங்கள் சொல்றீங்க. நான் எப்படி நம்புறது? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி சொந்தங்கள் நான் எப்படி நம்புறதுன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைக்கே கடன் தானே கொடுத்துருக்கீங்க, உங்கள் ரத்தம் உங்கள் வாரிசு, அதுக்கே நீங்கள் கடன் தான் கொடுத்துருக்கீங்கன்னா ஊரில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எப்படி நன்மை செய்வீங்க? சொந்தங்களுக்கு கடன் கொடுக்குறார் அப்படின்ற ஒரு விஷயம் பேசு பொருளாக தான் நம்ம நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க, ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் அது கடந்தும் கூட தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய பிறகு அவருடைய சொத்துக்களை எல்லாம் விற்க வேண்டிய நிலைமைக்கு ஆட்பட்டார் அப்படின்னு சில செய்திகள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்போ இதிலிருந்து தான் அவர் கொடுத்துருக்கார் அப்படின்ற பொருள் தானே வருது இல்லையா? எனக்கு தெரியலங்க. சொத்து பத்துக்களை எல்லாம் விற்று நீங்கள் என்ன வாவுசியா? அவர் உச்சத்திலேருந்து வரேன், நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். யாருக்கு திருப்பி கொடுத்தாரு? விற்று யாருக்கு கொடுத்தாரு? கட்சி வளர்க்கணும் இல்லையா? விற்று யாருக்கு கொடுத்தாருன்னு? மக்களுக்கா? அகரம் ஃபவுண்டேஷன் மக்களுக்கு, அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக சகோதரர் சூர்யா ஏராளமான பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கா, கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க. நீங்கள் விற்றீங்களா விற்கலையா எனக்கு தெரில, உங்களுக்கு சொத்து இருக்கா இல்லையா எனக்கு தெரில. நீங்கள் சாமானிய மனுஷனாக கூட இருங்க, ஒரு ஆட்டோ ஓட்டுற தொழிலாளியாகவோ ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளியாகவோ கூட நீங்கள் இருங்க, நீங்கள் உச்சத்தில் இருங்க, இல்லாமல் போங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைக்கு நீங்கள் கடன் கொடுத்திருக்கிறீர்கள், பேப்பர் சொல்லுது, அவ்வளோதான். இதுதான் பதில். இதுக்கு பதிலை சொல்லுங்க விஜய். இல்லை, இப்போ நீங்கள் கேட்டனால அண்மையில் நடந்த நிகழ்வை ஒட்டியே சொல்கிறேன். கரூர் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குது. அந்த குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் அப்படின்றது அவருக்கு காசு தானே அவர் கொடுத்துருக்காரு. அப்படின்னா அதை செலவு செய்கிறாரு, அதை அந்த பணத்தை தான் எடுத்து கொடுக்குறாருன்றது பொருள் தானே. அந்த 20 லட்சம் நான் திருப்பி கொடுத்துட்றேன், என் சக்திக்கு உட்பட்டு. கந்து வட்டி கடன் வாங்கியா நான் கொடுத்துறேன், எனக்கு அந்த உயிரை திருப்பி கொடுக்க சொல்லுங்க. இல்லை, உங்க வீட்டில் கொடுத்துருக்காரான்னு கேட்டதுக்காக நான் சொல்றேன். உங்க வீட்டில் ஒரு துயரம் நடந்திருக்கு, நீங்க நேரில் போய் நின்று ஆறுதல் சொல்லணும். வர வச்சு ஆறுதல் சொல்லிட்டு 20 லட்ச ரூபா கொடுத்தது இருக்குல்ல, இது திமிரு. எத்தனை நாள் கழிச்சு வர வச்சிங்க? அதுக்கு பொறுப்பு எடுத்திருக்கீங்களா? இப்போ வரைக்கும் மன்னிப்பு கேட்டிருப்பீங்க ஒரு வார்த்தை. இது ஆணவத்தினுடைய உச்சத்திலிருந்து பேசுறது. சரி, இந்த இப்போ தஞ்சாவூர்ல ஒரு பையன், அவனுக்கு என்ன கொடுத்தீங்க? கோத்தகிரியில் ஒரு பையன், அவனுக்கு என்ன கொடுத்தீங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு பையன் கரண்ட் சாக்கடிச்சு, அவனுக்கு என்ன கொடுத்தீங்க? என்ன கொடுத்தீங்க அவங்களுக்குலாம்? அன்பில் மகேஷ் போய் பார்த்தாரு, தஞ்சாவூர்ல இறந்த பையனை. அவன் ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்கும்போது அன்பில் மகேஷ் போய் பார்த்தாரு. விஜய் போய் பார்த்தாரா? 41 பேர் இறந்தது, அநியாயமாக அவர்கள் மாண்டது, கொடூரமாக அவர்கள் துள்ள துடிக்க மாண்டு போனது ஒரு பெரும் பேசு பொருளாகி இந்தியாவை, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களை எல்லாம் உலுக்கிய நிலையில் வேற வழி இல்லாம அவங்களுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணுங்கிறதுக்காக நீங்க டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி ஒரு பொருளாதார உதவியை செஞ்சீங்க. அதுக்கு பொறுப்பெடுத்தீங்களா? இல்ல, பொறுப்பெடுக்கலன்றது நீங்க சொல்றது உங்களுடைய விமர்சனம் தான் சொல்றேன் நான். அதுதான் இல்ல, இந்த பணம் இருக்குல்ல, இந்த பணம் யாருடைய பணம்? அவர் உழைச்சது தானே. மக்கள் உங்களுக்கு கொடுத்த பணம், மக்கள் தானே உங்களுக்கு கொடுத்தாங்க. மக்கள் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நீங்க என்ன செஞ்சீங்க? கொடுத்தீங்க. யாருக்கு கொடுத்தீங்க?
நல்லா படி அப்படின்னு அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி ஒன்று படிக்க வச்சு 10 பேர் ஆளாக்கி தமிழ்நாடு முழுக்க ஒரு 100 ஆம்புலன்ஸ் ஓடுது. நான் வந்து என் சொந்த காசில் ஆம்புலன்ஸ் வாங்கிட்டு பல உயிர்களை காப்பாற்றிருக்கேன்னு நீங்கள் செலவழிச்சிட்டிங்கன்னா மகிழ்ச்சி. நீங்கள் அதெல்லாம் பண்ணலை. நீங்கள் சினிமா ஷூட்டிங் நடத்த போனதாக ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. சினிமா ஷூட்டிங் நடத்த போனதாக சொல்லப்படும் அந்த குற்றச்சாட்டு மக்களை திரட்டி அங்கே அவ்வளோ பேர் செத்து போன பிறகு களுக்கு நீங்க வந்து கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு கொண்டு போய் இதை கூட கொடுக்கலன்னா இது ஒரு பெருமையா? இதை பெருமையா பேசணுமா நீங்க? இல்ல இது பெருமையா இல்ல, அவருடைய சொத்து சாதாரணமா ஒரு நீங்க சொன்ன மாதிரி இல்ல. ஒரு நிமிஷம் சார், கார்ல போறாரு ஒருத்தர், பைக்ல போறாரு ஒருத்தர், திடீர்னு பைக்காரர் உள்ள வந்துட்டாரு, கார்ல போறவர் அடிச்சிட்டாருன்னு வைங்க. நம்ம ஊர்ல நார்மலா நடக்கும். கார்ல போனவர்கிட்ட என்ன கேட்பாரு? பைக் உண்டான செலவு கொடுங்க. அவர் கூட கொடுப்பாருல, அவர் உழைச்ச காசுல தான் கொடுக்குறாரு. இது ஒரு பெருமையா? இது இல்ல. இதே விஷயத்த இந்த எவ்வளவு சொத்து மதிப்பு அப்படின்னு வரக்கூடிய ஒரு நேரத்துல ரெண்டையுமே பொருத்தி பார்த்து நிறைய விஷயங்களை பேசுறாங்க. அப்படிங்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து 8 to 9 கோடி தான் மொத்த சொத்தே இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன் இவங்க எல்லாரும் வேண்டான்னு தானே நீங்க மாற்று வரீங்கன்னு சொன்னேன். இல்ல அப்ப அதையும் நம்ம கேள்வி எல்லாருக்கும் தான் சார் கேள்வி. திமுகவை நோக்கி கேள்வி, அதிமுகவை நோக்கி கேள்வி, எல்லா கட்சிக்கும் இந்த கேள்வி பொருந்தும். இல்ல நீங்க திமுக தலைவர் நான் முதலே சொன்னேன், திமுக தலைவர் ஸ்டாலின் சரியில்லைன்னு தான் நீங்க வரீங்க, அப்படிதானே வரீங்க. நான் ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னேன். ஸ்டாலின் உச்சத்துல இருந்து சினிமால இருந்து நடிச்சு 10,000 கோடி சேர்த்தேன்னு சொன்னாரா? உங்ககிட்ட சேர்த்தேன்னு சொன்னாரா? இல்லை. அவர் நான் இவ்வளோதான் வருமானம் சம்பாதிச்சிருக்கேன்னு ஒன்று சொல்றாரு. அவ்வளோதான். அவருக்கான வருமானம் என்ன? அவர் எம்எல்ஏவாக இருந்து சம்பாதிச்சது. எம்எல்ஏவாக இருந்து என்ன சம்பாதிச்சது? எம்எல்ஏவாக இருந்து அவருக்கு வந்த வருமானம், தட் மீன்ஸ் மாச சம்பளம். அமைச்சராக இருந்து வந்த மாச சம்பளம். இப்போ முதலமைச்சருக்குன்னு ஒரு மாச சம்பளம் கொடுக்குறாங்க. இதை வச்சுட்டு அவர் ஒரு கணக்கு கட்டுறாரு. இல்லை இவர்கிட்ட இருக்கிற கால முடிச்சிடுறேன். அதில் உங்களுக்கு ஒரு டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா நீங்கள் நினைச்சிங்க ரைஸ் பண்ணுங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதில் ஒரு டிஸ்பியூட் இருந்தால் நீங்கள் ரைஸ் பண்ணுங்க. வேட்பாளர் பட்டியலில் அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். தமிழ்நாடு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இளைஞர்கள் சீரழிச்சிட்டாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுறாரு. கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிணையில் வெளியில் வந்தவருக்கு எம்எல்ஏ சீட்டு. நீங்கள் தான் தமிழ்நாட்டை சீர்படுத்தி நல்வழிப்படுத்தி கொண்டு வர போறீங்கன்னா அப்போ நீங்களும் எல்லா கட்சியும் மாதிரியும் சொல்லிட்டு வந்துருங்க. நானும் எல்லா கட்சியும் மாதிரியும் என்கிட்டையும் நிறைய குறைபாடுகள் இருக்குது, குற்றங்கள் இருக்குது, நானும் வந்து வருமான வரித்துறையை ஏமாத்திருக்கேன், என் கட்சியிலையும் குற்றவாளிகள் தான் வேட்பாளர்கள் சொல்லிட்டு போயிடுங்க. நீங்கள் ஒரு புனித பசுவை அவங்களை காட்டுறீங்கல்ல, ஊரில் இருக்க எல்லாரும் அயோக்கியம், நான் மட்டும் எவ்வளோ பெரிய யோக்கியம் தெரியுமா நீங்கள் சொல்கிறீங்கல்ல. உங்களுடைய முதல் தேர்தலே அது பல்லிழிக்கிறது. அப்போ நீங்கள் மாற்றம் என்று மக்களை ஏமாற்றாதீர்கள் அப்படிங்கிறத நேற்று நான் சொன்ன மாதிரி இந்த நிறைய ட்ரோல்ஸ் அப்படின்றதெல்லாம் கவனிக்கும் போது அதில் வந்து அதிகபட்சமாக பொருத்தி பார்த்த விஷயம் அப்படின்றது விஜய் அவர்கள்கிட்ட இந்த கார் இருக்கு, அதில் ஆரம்பிச்ச டிவிஎஸ் இல்ல முதலமைச்சர் கிட்ட ஒரு கார் கூட சொந்தமா இல்லையான்ற கேள்வி வைக்கிறேன். கார் இல்லைன்னு அவர் எங்க சொன்னாரு? அவர் அஃபிடவிட் தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டு ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு. அவர் அஃபிடவிட் தெளிவாக இருக்கா என்கிட்ட இருக்கு, எடுத்தார். அது சில மீடியாக்கள் வன்மத்தோடு பரப்பிய செய்தி. நான் ரொம்ப தெளிவாக ஒரு நீங்க எடுங்க, நீங்க அஃபிடவிட்டை எடுத்துட்டு தெளிவான முழுமையான அஃபிடவிட்டை படிச்சுட்டு கேள்வி கேளுங்க. விஜய் என்ன கார் வச்சிருக்கிறாங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், அவர் சினிமாவில் நடித்தவர், நிறைய சம்பாதித்தவர், அவர் BMW வச்சுருக்கலாம், எல்லாமே வச்சுருக்கலாம், எனக்கு அதில் பிரச்சனையே கிடையாது. நான் கேட்ட கேள்வி தார்மீகமான கேள்வியா இல்லையா, அது மட்டும்தான் பதில். நீங்கள் நல்ல நடிகர், நல்ல என்டர்டெய்னர், இன்றைக்கும் விஜய் படம் போட்டால் நான் கூட டிவியில் உட்காந்து பார்ப்பேன், சேனலை மாற்றாமல். அது எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் நல்ல என்டர்டெய்னர், அதுக்காக உங்கள் கையில் என்ன செய்ய முடியாது, ஆட்சி கொடுக்க முடியாது. அது என்னுடைய பார்வை. ஓகே. இப்போ நேற்று அவர் பிரச்சாரத்தை பாதியிலேயே நிறுத்திட்டு வில்லிவாக்கம் வராமலே அவர் திரும்பிட்டாரு. ஆதவர்ஜுன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. கொளத்தூர்ல காவல்துறை வந்து இன்னும் முதலமைச்சர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அவங்களுடைய பிடியில தான் இருக்கு, நேற்று சரியான ஒரு அமைப்பு இல்லை அந்த இடத்துல அப்படின்றாரு. அந்த குற்றச்சாட்டுகளை எப்படி பார்க்குறது? எங்கள் ஊர் பக்கம் ஒரு பழமொழி உண்டு, ஆடத் தெரியாத நாட்டிய கலைஞர் தெருக்கோணல் என்று சொன்னார். அப்படி வச்சுங்க, இது கொச்சையா ஊரில் சொல்லுவாங்க, நான் அப்படி சொன்னால் நல்லா இருக்காது, அதுக்காக சொல்கிறேன். அப்படித்தான் விஜயும் ஆதவர்ஜுனாவும் பேசுறது. மக்களை பார்க்குறதுக்கு துப்பு இல்லை. வெயிலில் நின்னா வேத்து ஊற்றும், வெயிலில் நிற்க முடியாது. எவன் 6 மணிக்கு மேலே பனையூர் பங்களாவில் போய் படுத்துடணும். அதுக்கு நீங்கள் வந்து இந்த ட்ராமாவை ஆடாதீங்க. என்கிட்ட ஃபோட்டோ இருக்குது, நான் காட்டுறேன். கொளத்தூரில் விஜய்க்கு என்ன கூட்டம் கூடிச்சோ அதை விட 3 மடங்கு 4 மடங்கு கூட்டம் காஞ்சிபுரத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு கூடுது. இவ்வளோ கூட்டமா? ஏங்க இப்படி வரும் வந்திருக்காங்க, நான் போகிறேங்க வீட்டுக்குன்னு அவர் போல. அவர் ஒரு மீட்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடந்து போகிறாரு, கையை குலுக்கும்போது கையை பிடிச்சி ஒருத்தர் இழுத்துறாரு, கை அந்த விரல் ஃப்ராக்சர் ஆகி விரலில் 1 மாதமாக ஆகி கட்டு போய் தான். அதோட தான் அவர் திருப்பி மக்களை பார்க்குறாரு. வீட்டுக்குள்ளே போய் யாரும் உட்காரல. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். இப்போ காவல்துறை என்ன செய்யணும்? நேற்று ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, ரோடை பிளாக் பண்ணி எங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். சார், கலாட்டா வாயிலாக நான் கேட்குறேன், மனசாட்சியோட பேசுங்க. விஜயை பிடிச்சிருக்கு பிடிக்கல விட்டுருங்க சார், மனசாட்சியோட பேசுங்க. நிறைய கூட்டம் வந்திருக்கு, ரோடை ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. காவல்துறை என்ன செய்யணும்? செல்லக்குட்டி, புச்சிக்குட்டி, கண்ணுக்குட்டி, வழி விடுங்க, ஜுஜுக்குட்டி, ரோடுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க இப்படி சொல்லணுமா? எப்படி சொல்லணும்? கொஞ்சம் ஆசை தான். வழி விடுப்பா, வழி விடலை, என்ன செய்வாங்க?
லத்தி எடுத்து 2 சொல்லிட்டுவாங்க. கூட்டம் எல்லாம் விலகிடுச்சு. இப்போ விஜய் என்ன சொல்லுவார் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ விஜய் என்ன சொல்லுவார்? காவல்துறை அத்துமீறுதுன்னு சொல்லுவாரா? காவல்துறை அராஜகம் சொல்லுவாரா? இப்போ காவல்துறை என்ன செய்யணும்? இவனை போய் கொஞ்சம் மடியில் உட்காந்து கொஞ்சம் கம்பேரிசன் சொல்லி சொல்றாரு. பெரம்பூர்ல கரெக்டா இருந்தது, கொளத்தூர்ல அது இல்ல அப்படி. அதான் சார், இது பெரம்பூர்ல கூட்டம் இல்ல, கொளத்தூர்ல நீங்க கூட்டத்தை சேர்த்தீங்க. நான் 2 வீடியோ வேண்ட இருக்கு. கொளத்தூர்ல விஜய்க்காக தன்னெழுச்சியா கூட்டம் வந்தது. முதலமைச்சர் வந்தப்பவே கூட்டம் இல்லன்னு சேர்த்தீங்க. இல்ல, முதலமைச்சர் வந்தப்போ கூட்டம் இல்ல, விஜய் அவர்கள் வந்தப்போ கூட்டம் தன்னெழுச்சியா வந்தது. ஓட்டு எண்ணும் போது தெரியும், அவ்வளவுதானே. அது வரைக்கும் நீங்க வந்து சந்தோஷப்பட்டுக்கிடுங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. என்னுடைய கேள்வி, ஒரு வாதத்துக்கே வச்சுப்போம். அப்போ நீங்க காவல்துறை என்ன செஞ்சாலும் நீங்க என்ன செய்றீங்க சார்? டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறலாம், காவல்துறை என்ன செய்யணும்? கண்டிச்சா இருக்கணும். கண்டிச்சா இருக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? காவல்துறை அத்துமீறுதுன்னு சொல்லுவோம். அப்போ என்ன நீங்கள் ட்ராமா ஆடுறீங்க? காவல்துறை வந்து கொஞ்சம் ஹார்ஸாக உங்கள் தொண்டர்களை அல்லது உங்கள் பார்க்க வர ரசிகர்களை ஓரமாக நிப்பாட்டினா எங்கள் ரசிகர்களை வரவிடாமல் செய்து விட்டார்கள்னு திட்டுறீங்க. சரிப்பா, லிபரலாக விடுவோம்னா காவல்துறை எங்களுக்கு வழியே ஏற்படுத்தி கொடுக்கவில்லை, கூட்டத்தை கூட்டிட்டாங்கங்கிறீங்க. எனக்கு புரியல. லாஸ்ட் ஒரு வார்த்தை. இப்போ ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம், ஒரு வாதத்துக்கு அப்படியே காவல்துறை இந்த தேர்தல் கோட் ஆஃப் கண்டக்ட் அறிவிக்கப்பட்ட பிறகு, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அறிவிக்கப்பட்ட பிறகு காவல்துறை ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னே வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு. அது தப்பு தானே? சட்டப்படி அது தப்பு தானே? அப்போ இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. கரெக்டா? சூப்பர்வைசர் சரியில்லை, மேனேஜர்ட்டையோ எம்டிடியோ கண்டிக்கணும். கேளுங்களேன், தைரியம், துணிச்சல், இத்துக்கூண்டு துணிச்சல் இருந்தால் விஜயவோ ஆதவர்ஜனாவோ தேர்தல் ஆணையமே உன்னை கண்டிக்கிறேன் சொல்லி இருங்க பார்ப்போம். சார், காவல்துறை ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்குது, உங்களை பழி வாங்கினே வச்சுப்போம் சார். ஒரு வாதத்துக்கு தேர்தல் ஆணையம் தானே பொறுப்பு. தேர்தல் ஆணையத்தை கண்டிக்க சொல்லுங்க. ஏன் இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையத்தை கண்டிக்க மறுக்கிறீங்க? உங்களுக்கு தான் உங்கள் வேட்பாளர் பேரே தெரியலையே, கண்ணதாசா இயேசுதாசா அப்படின்னு வடிவேல் கேட்ட மாதிரி நீங்கள் பாபுவுக்கு பிரச்சாரம் பண்ண சொன்னால் பிரபுவுக்கு பிரச்சாரம் பண்ணுறீங்க. உங்கள் வேட்பாளரே உங்களுக்கு தெரியல. ஏன்? ஏன்னா பாபு அப்போ தான் கட்சிக்கு வந்து சேர்ந்தவர். உங்களுக்கு பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? பாபு பிரபு அப்படிங்கிறாரு. இன்னொரு பிரச்சனை, உங்களுக்கு வேட்பாளரை தெரியலைங்கிறது ஒரு பிரச்சனை. எங்கே அனுமதி வாங்கணும்னே தெரியல. அவங்க அதுக்குன்னு ஒரு தனி ஆப் வச்சுருக்குறாங்க. அதில் வந்து ஆன்லைனில் நீங்கள் போட்டிங்கன்னா 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போட்டிங்கன்னா எல்லாருக்கும் அனுமதி கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? துண்டு சீட்டில் எழுதி கொண்டு போய், சார் நாளைக்கு காலைல சாயங்காலம் வந்துடுவார் சார் அண்ணே அப்படின்னா அவங்க எப்படி அனுமதி கொடுப்பாங்க? அப்போ உங்களுக்கு அனுமதி வாங்க தெரில. நீங்கள் அந்த தெருவை பார்த்தீங்கன்னா பிரதர், அவ்வளோ சின்ன தெரு, நெருக்கடி இல்லாமல் ஓரளவுக்கு நின்னா 200-300 பேர் நின்னாலே அங்கே நெருக்கடியாகும். அந்த தெருவுக்குள்ளே போய் நின்றுட்டு நான் 3000 பேரை கூட்டுவேன்னா அப்போ இது வந்து நீங்கள் சதி தானே பண்ணுறீங்க. ஏன்? சின்ன தெருவுக்குள்ள தான் கூட்டம் நிறைய தெரியும். இல்ல பிளாக் ஆயிடும்னா அவங்க திரும்ப இல்ல சார்ஜ் வைக்கிறாங்க. யார் மேல வைக்கிறாங்க? முதலமைச்சர் வரும்போது ஆயிரக்கணக்கான போலீஸார் இருக்காங்க, இங்க ஒரு தலையுமே காணோம், போலீஸே கிடையாது. மீண்டும் ஒரு கரூர் சம்பவம் நடந்துடக்கூடாதுன்றதுல நாங்க ஜாக்கிரதையா இருக்கோன்றது சார்ஜா தானே வைக்கிறாங்க. அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வர்றார், ஒரு விதமான பாதுகாப்பு இருக்கும். கரெக்டா? மோடி வரும்போது இன்னும் கூடுதல் பாதுகாப்பு. சீன அதிபர் ஷி ஜின்பிங் வந்தார், என்ன இருந்துச்சு? இன்னும் கூடுதல் பாதுகாப்பு. மோடி வரும்போது இவ்வளோ பாதுகாப்பு போட்டிங்க, எனக்கு போடலேன்னு யாரும் கேட்கக்கூடாது. ராகுல் காந்தி கேட்க மாட்டார். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க, ராகுல் காந்தி கூட கேட்கலாம், ஏன்னா எல்ஓபி. நீங்கள் எல்லா கட்சியினர் மாதிரி நீங்கள் ஒரு யாரு, ஒரு கட்சி தலைவர், அவ்வளோதான். மொத்த போலீஸ் பாதுகாப்பு உங்களுக்கு இறக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஐநா சபை அதிபரா, அமெரிக்க அதிபரா? இல்ல, ஒரு முறை நீதிமன்றமே வந்து அப்படி வெறுமனே அவர் கன்சிடர் பண்ணக்கூடாது, அவர் ஒரு பாப்புலர் ஃபிகர். ஒரு எஸ்ஓபி போட்டிருக்காங்க சார், ஒரு எஸ்ஓபி போட்டிருக்காங்க. அந்த எஸ்ஓபியை நீங்கள் கடைபிடிங்க. எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான், எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சரை ஏன் கம்பேர் பண்ணுறீங்க? உதயநிதி ஸ்டாலினை கம்பேர் பண்ணுங்க. உதயநிதி ஸ்டாலின் வரும்போது என்ன பாதுகாப்பு போடுறாங்க? உங்களுக்கு போட்டால் அதே பாதுகாப்பு தான், எக்ஸ்ட்ராலாம் போடல. இல்லை உதயநிதி ஸ்டாலின் சார், இன்னைக்கு முதலமைச்சர் வாங்கினதை நிப்பாட்டி சோதனை சார், எலெக்ஷன் கமிஷன். அவர் சாப்பாட்டு கூட வரைக்கும் திறந்து பார்க்குறாங்க. ஜெயலலிதா வண்டியாக இருந்திருக்கணும் இன்னைக்கு, அவங்க சாப்பாட்டு கூட நீங்கள் திறந்துருவீங்க, தொட்டுருவாங்க. இல்ல, ஒவ்வொருத்தரும் சொல்றது. இப்ப முதலமைச்சர் வந்து சோதனை போட்டப்போ எடப்பாடி வண்டி சோதனை போடுவீங்களா, ஸ்டாலின் வண்டியை சோதனை போடுவீங்களா? ஸ்டாலின் வண்டியை சோதனை போட்டாங்க, ரைட். நான் தான் சொன்னேன் சாப்பாட்டு கூட வரைக்கும் திறந்து பார்த்தாங்க, தப்பு இல்லை, அது அவங்க டியூட்டி, எனக்கு அதில் மாற்றுக்கிறது இல்லை, ரைட், இருக்கட்டும், அது வேற விடுங்க. முதலமைச்சர் உட்காந்துருக்கிறார், அவரே எல்லாத்தையும் இது பண்ணுறாரு. இது பார்த்துங்க, பின்னாடி பாருங்க, எல்லாம் பார்க்குறாங்க. முதலமைச்சர் வண்டியும் சோதனை போடுறாங்க, எல்லார் வண்டியும் சோதனை பண்ணுறாங்க. ஒரே நாளில் 2 இடத்துல துணை முதலமைச்சர் வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. காவல்துறையின் மீது உங்களுக்கு ஏதேனும் விமர்சனம் இருந்தால் எலெக்ஷன் கமிஷனில் என்ன செய்யுங்க, எலெக்ஷன் கமிஷனை கண்டிங்க. முதல்ல நான் ஒன்று வச்சுக்கிறேன் சார், நீங்கள் ஒன்று வச்சுக்கங்க. குறித்த நேரத்துக்கு வாங்க, குறித்த நேரத்துக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு போங்க. மக்கள் வெள்ளம் இருக்கலாம், கொஞ்சம் லேட் ஆகலாம். எலெக்ஷன் டயத்தில் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் குறித்த டயத்துக்கு எந்த கட்சி தலைவர்களுமே போக முடியாது, அண்டர்ஸ்டுட்டு. அப்போ மற்ற எல்லா தலைவர்களும் என்ன செய்வாங்கன்னா 10 மணி வரைக்கும் என்ன செய்வாங்க, பிரச்சாரத்தில் இருப்பாங்க. லேட்டானாலும் போவாங்க. இவருக்கு அது பழக்கம் கிடையாது. இவர் 6 மணிக்கு வீட்டுக்குள்ளே போய் படுத்து தூங்கி பழக்கம். நீங்கள்
காவல்துறை அனுமதி கொடுக்கறது மறுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேற்று அவர் அனுமதி கேட்கும்போது எத்தனை மணி வரைக்கும் அனுமதி கேட்டார்னு சொல்லுங்க பார்ப்போம். அவர் எழுதி கொடுத்தது எத்தனை மணி வரைக்கும் தான் எழுதி கொடுத்தாரு தெரியுமா? 6 மணி வரைக்கும் தான் எழுதி கொடுத்தாரு. ஏன் 10 மணி வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் அலோவ் பண்ணியிருக்கல? ஏன் 6 மணியோட நிப்பாட்டுறீங்க? இல்ல ஒரு முன்ஜாக்கிரதையா இருக்கலாம். எது முன்ஜாக்கிரதை சார்? இல்ல கரூர்ல இரவு நேரத்துல தான் ஒரு சம்பவம் சார். நடந்தது. கரூருக்கு முன்னாடியுமே அவர் அப்படித்தானே போனாரு. கரூருக்கு முன்னாடியே 6 மணிக்கு மேல எங்க அவர் பிரச்சாரம் பண்ணாரு? பொதுக்கூட்டம் மாதிரி போட்டீங்களே, அதை எப்போ போட்டீங்க? கரூருக்கு முன்னாடி போட்ட பொதுக்கூட்டங்களே எடுங்க. உச்சிவேல தான் போட்டாரு. ஏன் 6 மணிக்கு மேல ஐயாவுக்கு என்ன பண்ண முடியாது? வெளியில இருக்க முடியாது. பணம் போயே ஆகணும். எலெக்ஷனுக்காக இன்னும் கொஞ்ச நாள் வேணா அட்ஜஸ்ட் பண்ணுவார். இப்போ அவர் முன்வைக்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து இங்க தேர்தலே வந்து 2 பேருக்கு தான் அப்படின்றத தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. உண்மையாகவே இந்த களம் அப்படின்றது எப்படி இருக்கு? களம் அப்படி இல்லை சார். ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, களம் 4 முனை போட்டி என்று சொன்னாலும் ஆக்சுவலி 5 முனை போட்டியாக ஐயா ராமதாஸ் வந்திருக்கிறாரு. இருந்தாலும் களத்தை நான் வந்து இருமுனை போட்டியாக பார்க்குறேன். அது வந்து திமுக vs அதிமுக, திமுக அணிக்கும் அதிமுக அணிக்குமான போட்டியாகத்தான் களம் இன்றளவும் இருக்கிறது. திமுக அதிமுக தானே இல்ல தமிழ்நாடு டெல்லி? அது ஐடியாலஜிக்கலா நீங்க பாலிடிக்ஸாக கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்கிறேன். ஐடியாலஜிக்கலா தமிழ்நாடு வெர்சஸ் பாஜக, தமிழ்நாடு வெர்சஸ் பாசிசம், தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாடு வெர்சஸ் ஆரியம், தமிழ்நாடு வெர்சஸ் ஆர்எஸ்எஸ், தமிழ்நாடு மதவாதம், ஐடியாலஜி. எலக்டோரல் பாலிடிக்ஸில் எந்த இருபெரும் அணிகளுக்கு இடையில் போட்டி என்று கேட்டால் மதச்சார்பற்ற திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் அமித்ஷா மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்குமான போட்டியாகத்தான் இருக்கிறது. அதனுடைய கிளை தலைவராக இங்கே ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஸோ புரிகிற மாதிரி சொல்லணும்னா அதிமுக அணிக்கும் திமுக அணிக்குமான போட்டியாகத்தான் களம் இருக்கிறது. விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரா, ஒரு போட்டியை ஏற்படுத்துவாரா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்துவார். சக்தியாவே இருப்பார் அவ்வளவுலாம் இல்லை. நான் தான் சொல்கிறேன், நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். விஜய்க்கு ஓட்டே கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறதே எனக்கு நம்பிக்கை இல்லை. அதை நான் முதலிருந்தே சொல்கிறேன். எனக்கு விஜயின் அரசியல் மீது விமர்சனம் இருக்கிறது, அது வேற. ஆனால் அவருக்கெல்லாம் ஓட்டு கிடையாதுங்க அப்படின்னு யாரும் சொன்னால் அதை நான் நம்ப தயாராக இல்லை. நிச்சயமாக குறிப்பிடத்தகுந்த ஒரு சதவீதத்தை அவர் எட்டக்கூடும். ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை அவர் நிச்சயம் ஏற்படுத்துவார். ஆனால் அவர் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது, ஏன் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு வர்றது, இதெல்லாம் உறுதியாக நடக்க போகிறது இல்லை. உறுதியாக நடக்க போகிறது இல்லை. சரி, அதை நோக்கியெல்லாம் தமிழ்நாடு அரசியல் அவ்வளோலாம் நகரவும் இல்லை. இது என் விருப்பம் இல்லை, யதார்த்தத்தை சொல்ல. அதே நேரத்தில் முதல் முறையாக தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு விஜய் நிச்சயமாக ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்துவார். அவர் வாங்கப் போகின்ற வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளாக, அது அதிமுகவுக்கா திமுகவுக்கா அப்படிங்கிறதுல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. நான் அவரை குறை மதிப்பீடும் செய்ய விரும்பவில்லை. அவரை பற்றிய மிகை மதிப்பீடுகளில் எனக்கு உடன்பாடு இல்லை. தேர்தலுக்கு பிறகாக யார் ஆட்சி அமைப்பாங்கன்றதை நிர்மாணிக்கக்கூடிய இருப்பார் அப்படிலாம் இருக்க மாட்டார். அப்படிலாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. 100 விழுக்காடு வாய்ப்பு கிடையாது. நான் திருப்பி சொல்கிறேன், இது என் விருப்பம் மட்டுமல்ல, இதுதான் யதார்த்தம். நான் என் விருப்பத்தையும் யதார்த்தத்தையும் எப்பவுமே நான் பிரித்து பார்க்குற பக்குவம் உண்டு எனக்கு. மோடி மீண்டும் பிரதமராக கூடாது என்பது என்னுடைய விருப்பம். ஆனால் கடந்த தேர்தலிலும் சொன்னேன், அவர் தான் மீண்டும் பிரதமர் ஆவார். அது யதார்த்தம், அதைத்தான் நான் சொன்னேன். ஸோ விருப்பம் என்பது வேறு, யதார்த்தம் என்பது வேறு. என்னுடைய விருப்பம் மோடி வரக்கூடாது, ஆனால் மோடி தான் வருவார் என்பது யதார்த்தம். அதை நானே வெளிப்படையாக சொன்னேன். இங்கே என்னுடைய விருப்பம் என்பதும் விஜய் போன்றவர்கள் அரசியலில் எமர்ஜாகி வருவது அப்படிங்கிறது தமிழ்நாட்டிற்கே பேராபத்து அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. யதார்த்தமும் அதுதான். இந்த தேர்தலுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். தொடர்ந்து மக்களோடு நிற்பாரா, மக்களுக்காக களத்தில் நிற்பாரா, சண்டை செய்வாரா அப்படிங்கிறத தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாம் பார்க்கலாம். நிச்சயமாக திமுக கூட்டணி மீண்டும் ஒரு வெற்றியை பெற்று ஸ்டாலின் முதலமைச்சராக நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் உறுதியாக நம்புகிறேன். களமும் அப்படி இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பொறுத்திருந்து பேசலாம் சார். நன்றி. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.